இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய குழு எடுத்த முடிவின் அடிப்படையில் ஆகஸ்ட் 6ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி முடிய இந்திய நாடு முழுவதும் இருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர்கள் நடைபயணமாக மக்களை சந்தித்து ஒன்றிய மோடி அரசாங்கத்தினுடைய மக்கள் விரோத கொள்கைகளை எதிர்த்தும் தொழிலாளர்களுக்கு எதிராக கொண்டு வந்திருக்கக்கூடிய 4 சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் என்பதற்கான முறையிலும் இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கும் இறையாண்மையை பாதுகாப்பதற்கும் சமூக நீதியை பாதுகாப்பதற்குமான முறையில் ஒன்றிய அரசாங்கம் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்ததற்கு பின்னால் ஒட்டுமொத்தமாகவே இந்திய நாட்டினுடைய மக்கள் கடுமையான நெருக்கடிக்கும் சிக்கலுக்கும் உள்ளாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு பிரச்சனைகள் நாட்டிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அவைகளையெல்லாம் ஒன்றிய அரசு தலையிட்டு தீர்க்க வேண்டும் என்பதற்கான முறையில் மக்களை சந்தித்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய மதவாத அரசு ஆட்சியில் மக்கள் படக்கூடிய வேதனைகளை எடுத்துச் சொல்லக்கூடிய முறையிலும் இந்த அரசாங்கத்திற்கு எதிராக மக்களை திரட்டக்கூடிய முறையிலும் இந்த மக்கள் சந்திப்பு இயக்கத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அறிவித்த அடிப்படையில் இந்திய நாடு முழுவதும் இன்றைய தினம் தொடங்கியிருக்கிறார்கள். அதனுடைய ஒரு பகுதியாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கோவை மாவட்ட குழு இன்றைய தினம் இங்கிருந்து தொடங்கி 7ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி முடிய இந்த நடைபயணம் இயக்கம் நடைபெற இருக்கின்றது. அதே போலதான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகளையும் உள்ளடக்கி இந்த இயக்கத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் கோரிக்கைகள், பல்வேறு கோரிக்கைகள் இருக்கின்றன. பாண்டியாறு புன்னம்பலா திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும், ஆனமலையாறு நல்லாறு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். அதே போல இந்த பகுதியில் மதுரைக்கும் கோவைக்குமான ரயில் விடுவதற்கான முறையில் மத்திய அரசாங்கம் மறுத்திருப்பதை மீண்டும் அதற்கான உத்தரவினை வழங்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலும் மாநகராட்சிக்கு உட்பட்டிருக்கக்கூடிய 5 மண்டலங்களில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள், இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கப்படாமல் நெடுங்காலமாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பல்வேறு முறையீடுகளை செய்தும் மாநகராட்சி மன்ற கூட்டத்தில் எங்கள் கட்சியினுடைய மாநகர் மன்ற உறுப்பினர்கள் எல்லாம் எடுத்துச் சொல்லியும் கூட அதற்கு தீர்வு ஏற்படாத சூழ்நிலையில் அவைகளையெல்லாம் நிவர்த்தி செய்து கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையிலும் இந்த மாநகராட்சிக்கு உட்பட்டிருக்கக்கூடிய திட்ட சாலைகள் அவைகளை நிறைவேற்ற வேண்டும். இது போன்றிருக்கக்கூடிய பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து ஒன்றிய அரசுக்கு உட்பட்டிருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் கோரிக்கைகள், பல்வேறு கோரிக்கைகளை உள்ளடக்கி இந்த நடைபயண இயக்கத்தை இந்த கோவை மாவட்டத்தினுடைய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொடங்கி இருக்கின்றது.